கருத்துல கொள்ளுங்கோ. இருந்தால் நாங்க இது பரீட்சையை செய்வதற்கான ஒரு முயற்சி. இந்த 36வது வினாவை பார்வையிடுங்கோ. ஒரு பேருந்து தரிப்பிடத்தில் இருந்து ஒவ்வொரு 30 நிமிடத்துக்கும் ஒரு தடவை கொழும்புக்கு ஒரு பேருந்தும் புறப்படுகின்றது. ஒவ்வொரு 45 நிமிடத்துக்கு ஒரு தடவை அனுராதபுரத்துக்கு ஒரு பேருந்து புறப்படுகின்றது. விடியற்காலையில் 5:30 5:30க்கு முதலிரு பேருந்துகளும் கொழும்புக்கும் அனுராதபுரத்துக்கும் புறப்பட்டு சென்றன. மறுபடியும் இரு பேருந்துகள் கொழும்புக்கும் அனுராதபுரத்துக்கும் ஒரே தடவை எப்போது புறப்பட்டு செல்லும் என்பது கேள்வி. அப்ப இப்ப இங்க கவனிங்கோ. முதலாவது கொழும்புக்கு 30 நிமிடங்களுக்கு ஒருக்கா புறப்படுகின்றது பேருந்து. அனுராதபுரத்துக்கு 45 நிமிடங்களுக்கு ஒருக்கா பேருந்து புறப்படுகின்றது. இங்கு 5:30 முதல்ல 2 நகரங்களுக்கும் பேருந்து புறப்பட்டிருக்கின்றது. அப்ப நாங்க இதை கணிக்கிறதுக்கு என்ன செய்கிறது? செய்கவேல தாள்ல 5 மணி 2 பேருந்துகளும் புறப்பட்டிருக்கின்றது. அதாவது கொழும்புக்கு போவதும் அனுராதபுரம் செல்வதும். கொழும்புக்கு போறது அடுத்து அரையரை மணித்தியாலத்துல போகும். அப்ப 5:30 போகும், 6 மணிக்கு போகும், 6:30 போகும். இங்க விடையில எது வரையில இருக்கின்றது? 7:30 வரையில இருக்கு. அப்ப 7 மணிக்கு போகும், 7:30 வரைக்கும் போகும் என்ற கணிப்பை மட்டும் போட்டு விட காண முயற்சி செய்வோம். இப்ப அனுராதபுரத்துக்கு எப்பப்போ போகும்? 45 நிமிடம். அப்ப 5 மணிக்கு போனால் அடுத்தது 5:45க்கு போகும். அப்ப கொழும்பு போகாது. ஒரே நேரத்துல போறதானே கேட்கப்படுது. அப்ப 5:40 சேர்த்தால் 5:30க்கு புறப்பட்டது. நான் 5 மணி என்று எடுத்துட்டேன். 5:30 அதான் நேரிட 6 மணி விட சரியா வந்துருது. 5:30க்கு வலிக்கிட்டால் இது 6:15க்கு போயிருக்கும். அப்ப 6:15க்கு ரெண்டும் போறதுக்கு நியாயம் இல்லை. அடுத்தது இது 7 மணிக்கு போயிருக்குமா? 7 மணிக்கு ரெண்டும் போறதுக்கு நியாயம் இருக்கின்றது. அப்ப கேள்விக்கான விடை 7 மணி என்பதாகும். சரி, இனி அடுத்த கேள்வியை பார்ப்போம். அடுத்த கேள்வி, நிலாவிடம் 100 ரூபாய், 50 ரூபாய், 20 ரூபாய் நாணயத்தாள்களில் மாத்திரம் ரூபாய் 250 இருக்கின்றது. அவளிடம் உள்ள 20 ரூபாய் தாள்களின் எண்ணிக்கை யாது? அப்ப எங்களுக்கு தெரியணும், நிச்சயமாக 100 ரூபாய் ஒன்றாகிலும் இருக்க வேண்டும். அப்ப நாங்க 100 ரூபாய் ஒன்றை போட்டோமாயிருந்தால் 50 ரூபாவிலும் 1 அல்லது 2 இருக்கலாம், எல்லா மற்றதுகளும் இருக்கணும். அப்ப ஒன்றை போட்டால் 50. இப்ப 250 மீதி 100, 100ல 5 20 ரூபாய் படி இருந்தால் அது 100 ரூபாவாக இருக்கும். 5. அப்ப நாங்க இதுல 2 தாளை போடலாம் என்றால் இது 100 போட்டால் மிகுதி 50, 50ல 20 ரூபாய் வகுக்க முடியாதா? அப்படியா இருக்க முடியாது. அப்ப 100 ரூபாய் தாளாகத்தான் 100 ரூபாவாகத்தான் 20 ரூபாய் இருக்கணும். அப்படி என்றால் 5 நாணயத்தாள்கள் என்பதுதான் கேள்விக்கான விடையாகும். இன்று நாங்கள் இதில் உள்ள இறுதி வினாவுக்கான தகவலை வாசித்து புரிந்து விடையளிக்கும் முயற்சியில் ஈடுபடுவோம். ABC எனும் 3 பறவைகள் பின்வருமாறு இருந்தன. அப்ப இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடையளிக்கிறதுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தர்ற செய்கவேலத்தாலும் நீங்க பயன்படுத்த வேண்டும். ஏனென்றால் மனதிலே எல்லா விடயங்களையும் நாங்கள் ஒரே தடவையில நிலை நிறுத்த முடியாது. அப்ப நான் இப்ப இங்க உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி 3 மரங்களை தருகின்றேன். இதுல 3 மரங்கள் இருக்கின்றது. ABC என 3 மரங்கள். இது A, இது B, இது C என்று. இந்த மரங்களுக்கு தரப்பட்ட தரவுகளுக்கு ஏற்ப தகவல்களை நிரப்பிக்கொள்வோம். இதுல முதலாவது சொல்லப்படுது, மரம் சியில் இருக்கும் எண்ணிக்கையிலும் பார்க்க 2 மடங்கு பறவைகள் மரம் பியில் இருக்கின்றது. அப்ப எங்களுக்கு எத்தனை என்று தெரியாதபடியால் சியில் இருப்பதை எக்ஸாக கருதினால் பியில் இருப்பது 2x என தெரிகின்றது. 2 மடங்கு. அடுத்தது பி சி ஆகிய 2 மரங்களில் உள்ள பறவைகளின் மொத்த எண்ணிக்கை ஏயில் உள்ள பறவைகளின் எண்ணிக்கைக்கு சமம். அப்ப இங்கே பி சியில உள்ள மொத்தம் 1 சியும் 2 சியும் 3 சி. அப்ப 3x
3x 3c 3x. அப்ப ஏயில உள்ளது 3x என தகவல் அறிந்துவிட்டோம். இப்ப எங்களுக்கு தெரியுது சியில 1 மடங்கு, அதே போல 2 மடங்கு பியில, சியை போல 3 மடங்கு தான் ஏயில. அதாவது பியை போல அல்ல, சியை போல 3 மடங்கு. இப்ப கேள்வி என்ன, மரம் பியிலிருந்து ஒரு பறவை சீர்க்க பறந்து செல்லும் போது பியில் உள்ள பறவைகளின் எண்ணிக்கை 3 ஆகின்றது. அதாவது பியில இருந்து சிக்கு, சியில இருந்து 3 ஆகின்றது. அப்ப எங்களுக்கு தெரிகிறது இங்க 2 தான் இருந்திருக்கின்றது. இங்கே இருந்து ஒரு பறவை வந்த உடனே இது 3 ஆகுது என்றால் இது எக்ஸ் என்பது 2. அப்ப 2x என்பது 4, 3x என்பது 6. இப்ப இதுல 2x என்பது 4 இருந்தபடியா 1 போனால் இதுல இப்ப 3 இருக்கு. ஆனா இப்ப கேள்விக்கு நாங்கள் வருவோம், மரம் ஏயில் உள்ள பறவைகளின் எண்ணிக்கை யாது? இங்குதான் 3x என்றால் 6 என்று வந்துவிட்டது. அப்ப முதலாவது விடை பொருத்தமானது. 3 மரங்களிலும் உள்ள பறவைகளின் எண்ணிக்கை யாது? அதாவது 3 பறவைகளிலும் உள்ள மொத்த எண்ணிக்கை யாது? இப்ப அங்க போனானே இங்க போனானே முதல் இருந்த எண்ணிக்கை சரிதானே, மொத்த எண்ணிக்கை என்னும் போதும். அப்ப நாங்க மொத்த எண்ணிக்கையாக கருதுவதற்கு 3 எண்களையும் கூட்டுவோம். அதாவது இது 6, இது 4, இது 2. அப்ப எல்லாவற்றையும் கூட்டினால் 12 என்பது கேள்விக்கான விடை ஆகும்.